ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து குஜராத் கிட்னி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த ஐபிஓ உடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா இல்லை அவாய்ட் பண்ணலாமா, அப்ளை பண்ணால் இது லிஸ்டிங் கெயின் கொடுக்குமா, இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 24 வரைக்கும். ஸோ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30. மெயின் போர்டு ஐபிஓஸில் இந்த இயரோட லாஸ்ட் ஐபிஓ இதுதான். ஸோ ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹108 ₹114 கொடுத்துருக்காங்க. ஒரு லாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,592 ரூபா. ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 251 crores, அதாவது 251 கோடி ரூபா. இந்த ஐபிஓ வந்து எந்த செக்டரில் வருதுன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் செக்டரில் வருது. இது வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர் அண்ட் எப்போவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு செக்டர். எந்த ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த ஐபிஓ ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஐபிஓ ரைஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஐபிஓ ரைஸ் பண்ணுறது மூலமாக வர போகிற 251 crores ஃபண்டை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா அகமதாபாத்தில் இருக்கிற பாரிக்ஸ் ஹாஸ்பிட்டலில் வாங்க போகிறாங்க, அஸ்வினி மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டலில் வாங்க போகிறாங்க, குஜராத்தில் இருக்கிற வதோதராவில் வந்து ஒரு புது ஹாஸ்பிட்டலை பில்ட் பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனி மெடிக்கல் கேர்னு இன்னொரு ஹாஸ்பிட்டல் வாங்க போகிறாங்க. இந்த ஐபிஓட பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கலெக்ட் பண்ண போகிற 251 crores வந்து கிட்டத்தட்ட 55% வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காக மட்டுமே யூஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு குட் சைன். அடுத்து வந்து இந்த ஐபிஓட ஃபைனான்சியல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். மார்ச் 2024 வந்து இவங்க அசெட் வேல்யூ வந்து 20 கோடி ரூபாய் இருந்திருக்கு. மார்ச் 2025 வந்து இவங்க அசெட் வேல்யூ வந்து 55 கோடி இருக்கு. அதாவது அசெட் வேல்யூ வந்து டபுள் ஆயிருக்கு. மார்ச் 2024 வந்து இவங்க ரெவன்யூ வந்து 5 கோடி ரூபாய் இருந்திருக்கு. மார்ச் 2025 வந்து இவங்க ரெவன்யூ வந்து 40 கோடி ரூபாய், அதாவது 9 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. மார்ச் 2024 இவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1.7 கோடி ரூபாய் இருந்திருக்கு. மார்ச் 2025 இவங்க ப்ராஃபிட் வந்து 9.5 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது ஒரு குட் சைன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ விவரமாக பேசுகிறியே, இந்த ஐபிஓ வந்து நீ அப்ளை பண்ணிட்டியே இல்லையான்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஐபிஓவில் வந்து என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் எந்த ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணாலும் சரி 1 to 5% வந்து ரிஸ்க் எடுத்துப்பேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் வந்து சேஃபர் சைடுக்கு வந்து இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு ஜிஎம்பி செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.